Hello friends, welcome to சமையல் பட்டணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான இட்லி பொடி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு pan சூடு பண்ணிக்கலாம். அதில் 250 கிராம் கடலை பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போறோம். நல்லா பொன்னிறமா ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். எங்க சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அதே பேன்ல 250 கிராம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு எல்லாமே நம்ம எண்ணெய் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். அப்பதான் பொடி ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் சேர்த்தீங்கன்னா சீக்கிரமே கெட்டு போயிடும். இப்போ 50 கிராம் வேர்க்கடலை 50 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ண போறோம். பருப்பு எல்லாமே நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கல் ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பொடி நல்லாயிருக்கும் அரைக்கும் போது. இப்போது இதில் ஒரு 25 கிராம் எள்ளு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பேன்ல தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு 25 கிராம் காஞ்ச மிளகாய் சேர்க்க போறோம். நீங்க மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நீங்க காரம் நிறைய விரும்பி சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு 5-6 மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மிளகாய் வறுக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும், இல்லைன்னா நெடி ஏறும். இப்போ பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 4-5 பெருங்காய கட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இது கூட சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சிக்கலாம். இட்லி பொடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரன்னு அரைச்சாதான் சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சட்னி சாம்பார் எதுவுமே அரைக்க தேவையில்லை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.